Let us start with the topic theoretical distribution. ரொம்ப important topic, not for the exam point of view alone. Exam point of view la pathina direct question da adala varapodhu. You will not find any twist like max, permutation, combination, probability la kama twist la varadu. First thing, and research side la vandu romba important, and moreover for us next level of professional course la paakumbodhu idor application nariya edathila paapinga, ella subject la accounts la paapinga, FM la paapinga, ella edathilum paapinga. Okay, so theoretical distribution main understand panika vendiyadu, we are going to talk about population here. Okay, இது வரைக்கும் நீங்கள் மீன் மீடியன் மாடல்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், அதெல்லாமே வந்து சாம்பிளுக்கு தான் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. வாட் யூ மீன் பை சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் இஸ் நத்திங் பட், சாம்பிளுங்கிறது பாப்புலேஷன்லேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி அதை பற்றி பேசுகிறது சாம்பிள். ஓகே, பாப்புலேஷனை மொத்தமாக பேசுறது பாப்புலேஷன். பட் என்னென்னா என்ன பாப்புலேஷனே சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாது, அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. இதுதான் பாப்புலேஷன். ப்ராபப்ளி இந்த கோவிட் சிச்சுவேஷனில் if you want to talk about the population, the whole of India has to be considered as population. நீங்கள் வந்து கோவிட் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த கேஸுக்கு அது பாப்புலேஷனாக இருக்கலாம். பட் எத்தனை பேர் கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறதே வந்து ஒரு தியரி தானே. ஸோ பாப்புலேஷனுங்கிறது வைடர் ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ வில் கோ ஒன் பை ஒன். நான் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், இதுதான் மெயினாக இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், யூ நீட் டு நோ அபவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அது என்னென்னா, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சால் நம்ம எதை பற்றி படிக்கிறோங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, லெட் மீ கோ ஃபார் ஸ்மால் எக்ஸாம்பிள் தட் ஐ எம் கோயிங் டு டாஸ் 2 coins. ஏற்கனவே நம்ம எல்லாமே பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஐ எம் கோயிங் டு டாஸ் அ காயின் ஃபார் 2 times. ஓகே, ப்ராப்ளி யூ நோ த சாம்பிள் ஸ்பேஸ். எஸ், என்ன சாம்பிள் ஸ்பேஸ்? ஹெட் ஹெட் வரலாம், ஹெட் டெய்ல் வரலாம், டெய்ல் ஹெட் ஆர் டெய்ல் டெய்ல். ஸோ யூல் ஹாவ் டோட்டலி 4 events. நான் எக்ஸ்னு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, அந்த வேரியபிள் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வருது தான், நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வருது. ஓகே, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஐடியா இருக்குல்ல, நம்ம எப்படி போடுவோம்னு கேன் யூ ஜாயின் வித் மீ? எக்ஸ்னு ஒரு காலம் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஆம் ஐ ரைட்? அண்ட் டாலி பார்ஸ்னு ஒரு காலம் போடுவோமா? ஹோப் யூ ரிமெம்பர் டாலி பார்ஸ். அண்ட் எஃப்னு ஒரு காலம் போடுவோம். வாட் இஸ் எஃப்? நம்பர் ஆஃப் டைம் இட் அக்கர்ஸ். ஓகே, number of times. Okay, x என்னென்ன வேல்யூ எடுக்கலாம்? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் தானே. 2 times ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணுறீங்கன்னா ஹெட்ஸே இருக்காது, ஸோ 0வாக இருக்கலாம். இல்லைனா ஒரு ஹெட் இருக்கலாம், 1 இல்லைனா 2 heads. 3 heads வர சான்ஸே இல்லை. ஸோ அப் டு 2 வரை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். டாலி பார்ஸ் என்னென்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபிட் ஓவர் ஹியர். ஹெட் ஹெட் 2 ஹெட் இருக்கா, இப்போ 1 bar ஓவர் ஹியர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஹெட் டெய்ல், அப்போ ஒரு ஹெட் இருக்குது. வி ஆர் வரிட் அபவுட் ஒன்லி ஹெட்ஸ் தான், நோ நீட் டு வரி அபவுட் டெய்ல்ஸ். அப்போ ஒரு ஹெட் இருக்குது, அப்போ இங்கே ஒரு பார். இஸ் இட் ஓகே? டெய்ல் ஹெட், ஒரே ஒரு ஹெட் இருக்குது, ஸோ ஐ கேன் புட் அ பார் ஹியர். ஜஸ்ட் ஐம் ஒர்க்கிங் அவுட் த நார்மல் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், வேறு ஒன்றும் பண்ணணும். டெய்ல் டெய்ல், அப்போது நோ ஹெட்ஸ், 2 டெய்லில் நோ ஹெட்ஸ், அப்போ இங்கே ஒரு பார். இஸ் இட் ஓகே? இப்போ ஃப்ரீக்வன்சினா என்னது? கவுண்ட் பண்ணி போடணும். 1 2 1, டோட்டலாக பார்த்தா 4 வரணும் டோட்டல். எஸ், 4 ஈவென்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 4. இந்த மாதிரி நீங்கள் டாலி பார்ஸ் வச்சு இந்த ஃப்ரீக்வன்சியை டோட்டல் 4ங்கிற வேல்யூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா யூ கால் திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். am I right? Call this as frequency distribution. But instead of getting the frequency values, if I consider probability values consider பண்ணலாமா? அப்போ probability of, usually probability of x னு சொல்லுவோம். probability of x is equal to 0வாக இருந்தால் வேல்யூ என்னவா இருக்கும்? what's the probability formula? what's the probability formula? you remember? favorable divided by total இல்லையா? what's the total? 4. இப்போ 4 in the denominator, favorable வந்து 1. is it okay? Here next case, probability of x is equal to 1. okay, இங்க 4 in the denominator, எத்தனை வாட்டி appear ஆயிருக்கு? 2 times, so 2 divided by 4. likewise probability of x is equal to 2. அப்போ 4 in the denominator, எத்தனை வாட்டி appear ஆயிருக்கு? ஒரு வாட்டி. அப்போ எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க 1 இருக்கும். ப்ராபபிலிட்டியோட டோட்டல் வேல்யூ 1 தானே இருக்கும். இந்த 1 வேல்யூவை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரீங்கல்ல, தட்ஸ் வாட் யூ கால் அஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இஸ் இட் ஓகே? அப்போ ஜென்ரலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். ஸ்மால் எக்ஸ் தான் இந்த வேல்யூஸ். இஸ் இட் ஓகே? ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும். இங்கே நம்ம பாப்புலேஷன் பற்றி பேசும்போது we will not consider about frequency distribution. we are going to consider especially with respect to probability distribution. you may ask why ma'am? ஏன்னா பாப்புலேஷனுக்கு நம்பர் எக்கச்சக்கமாக இருக்கிறது, ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி டாலி பார்ஸை போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேச பார்த்தல, we are going to talk in large population. ஓகே, அப்படியே கண்ணா பின்னான்னு கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி கேஸில் வந்து யூ ஹேவ் டு பி வெரி பர்டிகுலர் இல்லையா? அதனால தான் இருப்பாங்க யூனிவர்ஸ்னு சொல்லுவோம்.
ஓகே பாப்புலேஷனுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். யூனிவர்ஸ் லார்ஜ் கண்ணா அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் வந்து எரர் கூட அதிகமாக வர சான்சஸ் இருக்குது, அக்யூரசி கிடைக்காது, எரர் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் இருக்குது. டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ், யூ நோ த டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எடுத்துருக்குது டிஸ்க்ரீட்டு, மார்க்ஸ் இருக்கிற மார்க்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்க்ரீட். ஆல்ரெடி வி ஹேவ் லேர்ன் திஸ் இல்லையா, நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்குது இதை பற்றி. கண்டினியூஸ்னால் ஹைட் வெயிட், ஏன் ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து ப்ராபப்ளி 9 rupees 2 paise இருந்திருக்கும். ஓகே 9 rupees 2 paise இருந்திருக்கும் ஷேர் ப்ரைஸ். ஒரு 2 days கழிச்சு 9 rupees 7 paise ஆயிருக்கும். ஓகே ஒரு 5 days கழிச்சு 8 rupees 9 paise ஆயிருக்கும். which I mean that I cannot say exactly this will be 8 rupees or 9 rupees or 7 rupees. இந்த 8 to 9 வேல்யூஸ்க்குள்ளே எக்கச்சக்கமாக வேரி ஆகும், 9 to 10 வேல்யூஸ்க்குள்ளே எக்கச்சக்கமாக வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஓகே ஷேர் ப்ரைஸு ரொம்ப எக்கச்சக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட்டை விட கண்டினியூஸோட அப்ளிகேஷன் தான் வந்து அதிக இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இஸ் இட் ஓகே? ஸோ டிஸ்க்ரீட்டும் பார்ப்போம், கண்டினியூஸ் பார்ப்போம். ஓகே டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் வச்சு தான் நான் டிஸ்ட்ரிபியூஷனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் தான் தியரிட்டிக்கல். நம்ம இந்த பாப்புலேஷன் பற்றி தியரிட்டிக்கலாக படிக்கிறனால we call this as theoretical probability distribution. Is it okay? இது discrete வேரியபிளுக்காக படித்தா discrete distribution, கண்டினியூஸ்க்காக படித்தா கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்க்ரீட்காக படிக்கிறீங்கன்னா இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். we call this as probability mass function. கண்டினியூஸ்க்காக பண்ணிங்கன்னா we call it as probability density function. ரைட்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை நம்ம சம்மேஷன் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் ஆல் தீஸ் வேல்யூஸ் புட் டுகெதர் இஸ் 1, அப்போ சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், இதானே எஃப் ஆஃப் எக்ஸ், எல்லாமே ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் தானே எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ ஆல் ஈக்குவல் டு 1. இதே அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தீங்கன்னா I'll define integral f of x dx is equal to 1, where this will be ranging from a to b. என்ன மேம் இன்டெகிரேஷன் அண்ட் சம்மேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஷேர் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன், 0 1 2 up to 10. ஓகே up to 10 இருக்குது. ஓகே இந்த இடத்துல யூ ஃபைண்ட் த ஷேர் ப்ரைஸ் பை 9.1, அப்புறமா 9.7 8.9 இந்த மாதிரி மாறிட்டே வருது. அப்போது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது, ரொம்ப பர்டிகுலராக யூ கேனாட் கோ ஃபார் த எக்ஸாக்ட் வேல்யூ, ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து வில் யூஸ் இன்டெக்ரல். பட் இன்ஸ்டெட் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் மார்க்ஸ் 0 5 10 15, ஓகே இங்கே 1 இருக்குன்னா எக்ஸாக்டாக 1 சொல்ல முடியும், 2 சொல்ல முடியும். அப்படின்னா என்னது, I'll not consider about the decimal areas, only the integral part. அந்த மாதிரி எடுத்தால் என்னது இன்டீஜர்ஸாக எடுத்தால் I'll call it as discrete. அப்போ சமேஷன் யூஸ் பண்ணும். ஓகே சமேஷனுங்கிறது டிஸ்க்ரீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டினியூஸுங்கிறது இன்டெக்ரல் யூஸ் பண்ணும். ரைட்? இங்கே நம்ம டிஸ்க்ரீட் கேஸில் 2 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் அண்ட் பாய்சான் 2 டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் கண்டினியூஸில் வில் கோ ஃபார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல். ரொம்ப ஸ்பெசிஃபிக் கேஸ் இது, என்னங்கிறது நம்ம அந்த டாபிக் கன்சர்ன் டாபிக் வரும்போது பார்த்துக்கலாம். வில் பி டிஸ்கஸிங் ஆன் நார்மல் அண்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் ஹியர். இதை தவிர வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் கை ஸ்கொயர், வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் எஃப் டி, பட் இதெல்லாம் நம்ம சிலபஸில் இல்லை. இப்போதைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நார்மல் அண்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் அண்ட் பைனாமியல் அண்ட் பாய்சான். ஓகே ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், விச் மீன்ஸ் தட் வி ஆர் ஆல் கோயிங் டு டிஸ்கஸ் பாப்புலேஷன் ஒன்லி. இங்கே சாம்பிள் அண்ட் பாப்புலேஷனுக்கு ஆவரேஜஸ் அண்ட் டிஸ்பர்ஷனை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஆவரேஜஸ் அண்ட் டிஸ்பர்ஷன். ஓகே ஸோ என்னென்னா சாம்பிள் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் அன் அரித்மெட்டிக் மீன் ஆர் ஜியோமெட்ரிக் ஆர் எனி மீன் will represent this notation. Okay, we'll take the help of this notation x bar. அதே population போட்டிங்கன்னா mu போடணும். Okay, this table is somewhat very important and please try to understand. ஏன்னா இனிமேல் சப்சிக்வெண்ட்டாக நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம பாப்புலேஷன் பற்றி படிக்கிறோம். I'll be using this terms only, this notations only. அப்போ மீன்னா நான் x bar யூஸ் பண்ண மாட்டேன், mu யூஸ் பண்ணுவேன். மீடியனா யூஸ்வலாக md வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பட் இங்கே நான் mu போட்டு ஒரு curved line. ஓகே this meant for median. மோடுனா யூஸ்வலாக சாம்பிளுக்கு m0, பட் இங்கே நம்ம மியூ போட்டு நாட். ஆக்சுவலாக அது ஜீரோன்னு சொல்லக்கூடாது, நாட்னு சொல்லக்கூடாது, ஓ அது, பட் நம்மளோட கொலோக்கியலாக யூஸ் பண்ணும்போது நாட்னு வந்துச்சு, மியூ நாட். அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஸ்மால் எஸ் யூஸ் பண்ணியிருப்போம் சாம்பிளில், பட் பாப்புலேஷனில் சிக்மா யூஸ் பண்ணும், நாட் எஸ் நவ் சிக்மா யூஸ் பண்ணும். அதே மாதிரி எஸ் ஸ்கொயர்ட் இன் த கேஸ் ஆஃப் சாம்பிள் அண்ட் சிக்மா ஸ்கொயர்ட் இன் த கேஸ் ஆஃப் வாட் வேரியன்ஸ். ரைட்?
ஸோ இதெல்லாமே வந்து சாம்பிள் அண்ட் பாப்புலேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ இதெல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலேஷன் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இஸ் இட் ஓகே? ஃபைன். எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு பார்க்கும்போது there is a necessity. Okay, there is a necessity. The main thing here is நான் சாம்பிளுக்காக ஒரு விஷயம் பார்க்கும்போது அங்கே நான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய விஷயம் பார்க்க போகிறது இல்லை இல்லையா, கம்மியாக தான் விஷயம் பார்க்க போகிறோம். பட் டேலி பாஸை வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன். அண்ட் இந்த அப்சர்வ்டுங்கிறது இப்போ ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக நான் இன்டர்வியூ இல்லைனா இந்தியா ஃபுல்லாக நான் இன்டர்வியூ எடுக்கணும். இந்தியாவிலேருந்து பர்டிகுலர் ஸ்டேட்லேருந்து ஒரு 1000 பேர் எடுக்கிறேன்னா அது ஒரு சாம்பிளாக மாறிடும். சாம்பிள் ஆனது பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன். கரெக்டாக? சாம்பிளாக ஒரு சப்செட் ஆஃப் த பாப்புலேஷன், பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன். அப்போது இந்த இடத்துல நான் பண்ணது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நேம் பண்ணுவேன். வேறஸ் பாப்புலேஷனுக்கு பண்ணால் தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நேம் பண்ணுவேன். ஏன்னா அது தியரிட்டிக்கலாக நான் பார்க்குது. இது வந்து எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தியரி. நீங்கள் ப்ராக்டிக்கலாக போகும்போது சாம்பிள் எடுத்து தான் பார்ப்பீங்க. ஸோ தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இஸ் இட் ஓகே? ஸோ இங்கே எல்லாமே ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வச்சுருந்தோம். அப்போ ப்ராபபிலிட்டி கொஞ்சம் தரவாக இருக்கும். whatever the things you do, it will all possess the characteristics of observed distribution. அதை தான் நான் இங்கே சொன்னேன். நீங்கள் என்னென்ன சாம்பிளுக்கு மீன் பண்ணுறீங்களா, மீடியன் பண்ணுறீங்களா, வேரியன்ஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாமே பாப்புலேஷனுக்கும் இருக்கும். It will possess all the characteristics, all the measures of averages, all the measures of dispersion, everything will be carried over here. Okay? So why there is a necessity in பார்த்தீங்கன்னா, why we want to study about this பார்த்தீங்கன்னா, we are going to fit theoretical distribution to observed frequency distribution. ஏன்னா எல்லாமே நீங்கள் பாப்புலேஷன் வச்சு படித்தாலும் ஒர்க் அவுட் பண்ண போகிறது வச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளை வச்சு தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுக்காக we have some examples here. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மெட்டீரியலில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். இப்போ ஒரு ப்ரொடியூசர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா லேம்ப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, லைட் பல்ப்ஸ். ஓகே, நீங்கள் ஷோரூம்ஸில் கடையில் வாங்கும்போது இந்த பல்போட கெப்பாசிட்டி வாட்ஸ் பார்த்து வாங்குவீங்க. அதோட ஸ்பெஷல் யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா ஹவு லாங் த பல்ப் வில் பி லைட்டிங். அது 60 hours எரியுமா, இல்லை 50 hours எரியுமா, 100 hours எரியுமா. ஓகே, லைட்டிங் ஆஃப் லேம்ப்ஸ். இப்போது நீங்கள் நார்மல் வீட்டுக்கு வாங்குற மாதிரி லேம்ப்ஸ் வாங்குறதுக்கும் ஸ்ட்ரீட் லைட் லேம்ப்ஸ் பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு வாங்குற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிங்கன்னா வெளிச்சம் பார்த்தாது. லைட்டிங் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் மோர் வாட்ஸ் அதிகமாக வேணும். இன்னொன்று மட்டும் இல்லை, லாங் லைஃப் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவ்வளோ பெரிய லேம்ப் ஹவுஸில் போய் ஏரியெல்லாம் மாற்றுற மாதிரி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாது. ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணால் இட் ஹேஸ் டு கம் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். ஓகே, ரெயின்லேயும் இருக்கணும், சன்லேயும் இருக்கணும். ஓகே, ஸோ லேம்ப்ஸோட லைஃப் பார்க்கணும். அதை பற்றி பேசுறது வந்து ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம். டு ஸ்பெசிஃபை த லென்த் ஆஃப் லைஃப் அப் டு சர்டன் ரீசனபிள் டிகிரி ஆஃப் அக்யூரசி. எஸ், அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்யூரசி எவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஃபர்தர் ஸ்கூலில் பார்த்துருக்கலாம், இல்லைனா ஃபர்தர் ஸ்டடீஸில் பார்த்துருக்கலாம். லைக் 95% அக்யூரேட், 96% அக்யூரேட், 90% அக்யூரேட், இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் வச்சு பார்த்துருப்போம், நான் ஆல்ஃபா வச்சு. ஓகே, நம்மளோட சிலபஸில் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எவ்வளோ தூரம் அக்யூரசி இருக்கலாங்கிறது ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை வச்சு நம்ம பார்ப்போம். இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இது பர்டிகுலராக பார்க்குறது ப்ரொடியூசர்ஸ் வந்து வேறு ஆங்கிளில் பார்ப்பாங்க. அண்ட் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு மிசைல்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படும். he wants to destroy an army position. இப்போ இந்தியா சைனா வார் நடக்குது, இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. ஒரு ஆர்மி பொசிஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்போ எவ்வளோ மிசைல்ஸ் தேவைப்படும். அப்போது மிசைல்ஸ் வந்து நீங்கள் வந்து ரஃபாக கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா டோட்டல் ஆர்மி பொசிஷனே வந்து நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணணுன்னா பர்டிகுலாரிட்டி வேணும், அக்யூரசி வேணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ். ஸோ சயின்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து அவங்களோட ஏரியாவில் வந்து எவ்வளோ பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, இந்த ஸ்மோக்கிங்னால எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட்ஸ் வருது. ஸோ அவரோட ஆங்கிளில் பார்க்கும்போது டெஃபினெட்லி சாம்பிள் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் கம்பேர்ட் டு பாப்புலேஷன், ரைட். செகண்ட் பாயிண்ட், ஷார்ட் டேர்ம் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு. ஓகே, ஃப்யூச்சரில் இமீடியட்டாக ஒரு 3 மாதத்தில் என்ன தேவைப்படும். ஓகே, வாட் வில் பி மை ப்ரொஜெக்ஷன் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஷார்ட் டேர்ம் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப வருஷம், ஒரு 5 years 10 years கழிச்செல்லாம் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு 3 months இல்லைனா ஒரு 1 year 10 months என்ன நடக்கும், என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட். அண்ட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இதில் எல்லாமே கம்ப்ளீட் ரிசர்ச், கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ்னு சொல்லுவோம். இதான் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது. 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் எக்ஸெட்ரா. ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கலாம். ப்ராபப்ளி நீங்கள் மியூன்னு ஒன்று நம்பர் வச்சுருப்பீங்க. இந்த மியூ வந்து பெட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்ல. ஓகே, பெட்டர் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும்ல. இந்த மியூவோட வேல்யூ எக்ஸ்பாரோட மேட்ச் ஆகணும். ஓகே, நீங்கள் கேட்கலாம், மேம் மியூ வந்து பாப்புலேஷனுக்கு எடுத்தது, எக்ஸ்பாருங்கிறது சாம்பிளுக்கு எடுத்தது, அது எப்படி மேம் மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகாத பற்றி பேசுறது தான் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங். மேட்ச் ஆகுமா தெரியாது. அப்போது மேட்ச் ஆகலாம், ஹைப்போதசிஸ் நாட் அப்படின்னா இதுதான் ட்ரூவாக இருக்கணும். இப்போ நான் சம்டைம்ஸ் வேரியபிலிட்டி எடுத்துக்கிறேன். மியூ நாட் ஈக்குவல் டு எக்ஸ்பார். சரி மேம், மியூ என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க. 99 ஏதோ ஒரு வேல்யூ, மியூ தானே, அரித்மெட்டிக் மீன் தானே, 45.55 இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், 45.55 இருக்காது மேம், ஆனால் 45 என்னால் தர முடியும் மேம்.
அப்படின்னா என்னது, இது எக்ஸ் பாராக எடுத்துக்கிறோம், இது மியூவாக எடுத்துக்கிறோம்னா திஸ் வில் நாட் பி ஈக்குவல். ஆனால் எவ்வளோ பர்சன்ட் ஈக்குவலாக இருக்கலாம், எவ்வளோ பர்சன்ட் வேரியேஷன் இருக்கலாம், எவ்வளோ பர்சன்ட் அக்யூரசி எதிர்பார்க்குறீங்க, கான்ஃபிடன்ஸ் லிமிட், இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணோன்னா நான் எதமா மாற்ற வேண்டியதாக இருக்குது, சாம்பிளுக்கு மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதுதான் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மாற்றத்துக்கு நெசசிட்டி இருக்குது. இதெல்லாமே தியரி, இதெல்லாமே உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இதெல்லாமே இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக தியரிட்டிக்கல் பார்ட்டு. பட் ஸ்டில் இதோட யூசேஜ் தான் நம்ம பார்க்குறோம். சப்சிக்வெண்ட் செஷனில் வில் கோ வித் ரெஸ்பெக்ட் டு பைனாமியல், பாய்சான் அண்ட் நார்மல் அண்ட் ஸ்டாண்டர்ட் நார்மல் 1 by 1. ஓகே.